இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட ஓட்டுப்பதிவில் திரிணாமுல் காங்கிரசின் ஆணவம் தகர்க்கப்பட்டது. விவசாயிகளின் நலனுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் அரசு விடைபெற வேண்டியிருக்கும் என பிரதமர் மோடி கூறினார். மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தீர்க்கமான வெற்றியை உறுதி செய்யும். மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட ஓட்டுப்பதிவில் திரிணாமுல் காங்கிரசின் ஆணவம் தகர்க்கப்பட்டது என பிரதமர் மோடி மேற்கு வங்க பிரச்சாரத்தில் பேசினார். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறது. இதுவரை சுமார் 1,20,00,000 குடும்பங்களுக்கான கணக்கெடுப்பு முடிக்கப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசின் பணி மட்டுமல்ல, அது அனைவரின் பொறுப்பு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கல்பாக்கத்தில் அமைந்துள்ள மேம்படுத்தப்பட்ட அணு உலை அதன் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உலகம் தொடர்ந்து நிச்சயமற்ற நிலையை எதிர்கொண்டு வருவதால் புத்த பகவானின் கொள்கைகளையும் போதனைகளையும் பின்பற்றுமாறு பிரதமர் மோடி மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு மக்களுக்கு தனது வாழ்த்துகளையும் அவர் தெரிவித்தார். மே 4க்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் கவர்னர் மாளிகையில் மீண்டும் ஒலிக்கும். தற்போது பதிவாகியுள்ள வாக்கு சதவீதத்தால் தேர்தல் முடிவுகளில் எவ்வித பாதிப்பும் இருக்காது என அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். பணியில் இருக்க வேண்டிய முதல்வர் வாரிசுகளை கூட்டிக் கொண்டு கொடைக்கானல் சென்றுள்ளார். ஆய்வு செய்ய வேண்டியவர்கள் ஓய்விற்கு செல்கிறார்கள் என முதல்வர் ஸ்டாலின் உதயநிதியின் ஓய்வு பயணம் குறித்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனால் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். நாங்கள் எதிர்க்கட்சியாக அமர்வோம் என செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மாற்றத்திற்கான முடிவை தேர்தல் முடிவு நாளன்று தர உள்ளனர். மே 4 மக்களின் நல்ல முடிவை பார்ப்போம் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைவது உறுதி என SDPI கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வேயில் உள்ள மொத்த பணியிடங்களில் 2% பணியாளர்களை குறைக்க ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் வரும் நிலையில் இத்தகைய ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை ரயில்வே மேற்கொள்ளக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு என்ன உதவி வேண்டுமோ அதனை ராஜ்யசபாவில் கேட்டு நிறைவேற்றி தருவேன். தமிழ் படங்களின் ஷூட்டிங் தளத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் அதற்கு குரல் கொடுப்பேன் என தேமுதிக MP LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். வருவாய் பகிர்வு முறையில் படங்களில் நடிக்க நடிகர்கள் முன்வர வலியுறுத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் மே 2 அடையாள வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இனி வருவாய் பகிர்வு அடிப்படையில் மட்டுமே படங்களை தயாரிக்க முடிவெடுத்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோடை வெயில் அதிகரித்துள்ள நிலையில் பட்டாசு ஆலைகளில் வெடிமருந்து கலக்கும் பணியை காலை 6 முதல் 10 மணிக்குள் முடிக்க வேண்டும் என மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் சென்னை திரும்பும் மக்களால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருக்கின்றன. வாஷிங்டன் ஹில்டனில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலோனி பங்கேற்ற வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சியில் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. பாதுகாப்பு படையினர் அவர்களை அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றினர். அமெரிக்க துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் விரைந்து செயல்பட்டனர். அனைவரும் நலமாக உள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் கைது செய்யப்பட்டு விட்டார் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது என்னை கொல்ல நடந்த முதல் முயற்சி அல்ல. 2 ஆண்டுகளுக்கு முன்பும் என்னை கொல்ல முயற்சி நடந்தது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அதிபர் ட்ரம்ப், அவரது மனைவி, துணை அதிபர் ஆகியோர் பாதுகாப்பாக இருப்பது நிம்மதி அளிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை, அது சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கப்பட வேண்டும் என்றார். பிரதமர் மோடியும் பாஜ அரசும் என்னை 24 மணி நேரமும் குறிவைக்கின்றனர். ஆனால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என காங்கிரஸ் MP ராகுல் கூறினார். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தொண்டர் தேவ்தீப் சாட்டர்ஜி கொலையை கண்டித்த ராகுல்
மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அராஜக ஆட்சி, குண்டர் ஆட்சி என விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் பகுதி நேர அரசியல்வாதி. அவரால் மேற்கு வங்க மக்கள் அடைய போகும் பலன் ஏதும் இல்லை என பாரதிய ஜனதா தேசிய செயலர் நிதின் நவீன் விமர்சித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாக உள்ளது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெறும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட் நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து சூரிச் நகர் நோக்கி புறப்பட்ட ஸ்விஸ் ஏரின் விமானத்தில் திடீரென தீ பற்றி எரிந்ததால் அவசரமாக ஓடுதளத்தில் நிறுத்தப்பட்டு பயணிகள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். இதில் 6 பயணிகள் படுகாயமடைந்தனர். அமெரிக்கா போர் நிறுத்த உடன்படிக்கைகளை மீறுகிறது, இது ஐநா சாசனத்திற்கு முரணானது என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். அழுத்தத்திற்கு பயந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்றார். தாய்லாந்தில் இருந்து இலங்கை வந்த 22 பௌத்த துறவிகளிடமிருந்து 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. 22 துறவிகளும் கைதாகினர். திண்டுக்கல் நடுவனூர் பகுதியில் வைக்கோல் ஏற்றிய டிராக்டரில் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். மும்பையில் தொழிலதிபர் அம்பானி வீட்டில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரபல பாப் பாடகி ரிஹானா கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அம்பானி குடும்பத்தினருடன் இணைந்து ரிஹானா நடனமாடி மகிழ்ந்தார். திண்டுக்கல் மாவட்டம் காம்பார்பட்டி ஸ்ரீ அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஆத்மலிங்கேஸ்வரர் மற்றும் 1008 ஆதிசிவன் திருக்கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண வைபவம் விமரிசையாக நடந்தது. 2021 சட்டசபை தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் 2026 தேர்தலில் பதிவான ஓட்டுகளின் எண்ணிக்கையில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. வாக்கு சதவீதம் தேர்தல் முடிவுகளில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். பார்க்கிங் இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் சிம்புவின் 49வது படம், ரஜினியின் படம் ஆகியவை பேச்சுவார்த்தையிலிருந்து பின்னர் கைவிடப்பட்டது. தற்போது சிம்புவுக்கு கூறிய அதே கதையில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளாராம். சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். இதில் மலையாள நடிகர் திலீப் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். மலையாள நடிகை மமிதா பைஜு தமிழில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். இந்த ஆண்டு அவரது முதல் தமிழ் படமாக விஜயுடன் நடித்த ஜனநாயகன் இருக்க வேண்டியது சென்சார் பிரச்சனையால் தாமதமானது. விரைவில் வெளியாகும் என்கின்றனர். இதற்கிடையில் தனுஷ் ஜோடியாக அவர் நடித்த கர ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் நாயகியாக நடித்துள்ள சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், விஷ்ணு விஷாலின் 2 வானம் படங்களும் ரிலீஸ் ஆக உள்ளன. ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்குக்கு அளித்து வந்த பாதுகாப்பை பஞ்சாப் அரசு வாபஸ் பெற்றது. பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக அவரது இல்லத்திற்கு மத்திய அரசு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வழங்கியுள்ளது. கோடை விடுமுறை என்பது வெறும் பாட புத்தகங்களில் இருந்து கிடைக்கும் ஓய்வு மட்டுமல்ல என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான இசை, ஓவியம், விளையாட்டு அல்லது நவீன தொழில்நுட்பம் சார்ந்த புதிய திறன்களை கற்றுக்கொள்ள இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றார். ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தார். ஆம் ஆத்மியிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு தாவிய 7 எம்பிக்களின் எம்பி பதவிகளை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். கேரளா திருச்சூரில் பூரம் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவை முன்னிட்டு பாரமேக்காவு பகவதி அம்மன் கோவிலில் நடந்த யானைகள் அணிவகுப்பு அனைவரையும் கவர்ந்தது. மேற்குவங்க தேர்தலில் ஹவுரா என்ற இடத்தில் பாரதிய ஜனதா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். குஜராத்தில் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அம்மாநில முதல்வர் பூபேந்திர பாட்டீல், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் ஓட்டு போட்டனர். திருபுவனத்தில் பாலகிருஷ்ண பெருமாள் கோயிலின் 128வது சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு பச்சை பட்டு உடுத்தி அழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். பக்தர்கள் அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அவரை குளிர்வித்தனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் முன்பாக சாலையில் பஸ்கள் நிற்காது. பயணிகள் பஸ் ஸ்டாண்டிற்குள் இறங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நாளன்று தாவேக தலைவர் விஜய் ஆஸ்திரேலியா செல்வதாக பரவும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். விஜய் ஆஸ்திரேலியா செல்லவில்லை, நாளை நிலவுக்கு செல்கிறார். அதற்கான ராக்கெட்டை திமுக தயார் செய்து கொண்டிருக்கிறது என ஆதவ் அர்ஜுனா விமர்சித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் தரிசனம் செய்தார். பின்னர் ரங்கநாதன மண்டபத்தில் தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோவை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
நீட் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் தைரியமாக தேர்வை எதிர்கொள்ள வேண்டுமென தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மிகுந்த மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை உணரும் மாணவர்கள் 144116 அல்லது 1-80891-4416 ஆகிய உதவி எண்களில் பல மொழிகளில் ஆலோசனை பெறலாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி மட்டுமார் குழலி அம்பாள் கோயிலில் திருக்கல்யாணம் வைபவம் விமர்சையாக நடந்தது. அசாம் மாநிலம் பஞ்சுரி கசாரி கிராமத்தில் 2018ஆம் ஆண்டு வெளியூர் இளைஞர்கள் 2 கிராம மக்களால் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக கிராமத்தைச் சேர்ந்த 20 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 25 பேர் விடுதலையாகினர். அரசியல் என்பது அனைவருக்கும் சமம். திமுகவின் ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை அவர்களின் ஏற்றத்திற்காக அல்ல, இரக்கத்திற்காகவே என தமிழிசை விமர்சித்துள்ளார். முதுமலை புலிகள் காப்பகம் மாயார் சாலையில் புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சமூகத்தில் ஒவ்வொரு நபரையும் ஒரு சிறந்த மனிதராக உருவாக்குவதே RSS தொண்டர்களின் முக்கிய பணி. தனிமனித ஒழுக்கமும் பண்பும் வளர்ந்தால்தான் நாடு முன்னேறும் என மோகன் பகவத் கூறியுள்ளார். மீன்பிடி தடைக்காலம் காரணமாக இன்று உறையூர் மீன் மார்க்கெட்டில் மீன்களின் விலை 2 மடங்காக உயர்ந்தது. வஞ்சரம் மீன் 1 கிலோ 1500 ரூபாய்க்கும், பாறை மீன் கிலோ 550 ரூபாயும், மத்தி மீன் கிலோ 300 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மே 1 முதல் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடும் வெயில் கொளுத்தும். காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்கலாம் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா மனமுருக தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் 2026-27 கல்வியாண்டு முதல் CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி பாடம் நீக்கப்படுகிறது. புதிய மொழிக் கொள்கை ஒரு வெளிநாட்டு மொழியை மட்டுமே அனுமதிப்பதால் இம்மொழி நீக்கப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டசபை தொகுதிகளின் ஓட்டுப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதில் 4,72,319 பேர் ஓட்டு போடாதது தெரிய வந்துள்ளது. பெண்களே அதிகம் ஓட்டு போட்டுள்ளனர். திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து புதுதில்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்களின் டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வாஷிங்டன் ஹில்டனில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலோனி பங்கேற்ற வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சியில் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. பாதுகாப்பு படையினர் அவர்களை அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றினர். அமெரிக்க துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் விரைந்து செயல்பட்டனர். அனைவரும் நலமாக உள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது செய்யப்பட்டு விட்டார் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிந்து ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்ற முதல்வர் ஸ்டாலின் அங்கு நடைபயிற்சி சென்றார். அப்போது மக்கள் ஆர்வத்துடன் முதல்வருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருச்சி தாம்பரம் இடையே கோடைக்கால சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இரவு 10:45 மணிக்கு இன்று திருச்சியில் புறப்பட்டு நாளை காலை 6:15 மணிக்கு தாம்பரம் செல்கிறது. IPL தொடரில் ராஜஸ்தான் அணியை மீண்டும் வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 18.3 ஓவரிலேயே நிர்ணயிக்கப்பட்ட 229 இலக்கை எட்டி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. கோடை காலத்தை முன்னிட்டு ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை நெல்லை இடையே இன்று முன்பதிவில்லாத மெமு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோவை அன்னூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த தண்ணீர் லாரி எதிரே வந்த கார் மீது மோதிய விபத்தில் சூலூர் திமுக நிர்வாகி கதிரேசன் மற்றும் அவரது நண்பர் வேல்முருகன் ஆகிய 2 பேர் இறந்தனர். லாரி டிரைவர் உட்பட காரில் இருந்த 7 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்புள்ளது. அதிக வெப்பம், ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு கலால் வரியில் திருத்தம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதால் மே 1 முதல் அம்மாநிலத்தில் மதுபானங்களின் விலை 20% வரை உயர்கிறது.